ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஒரு அதிரடியான எவிக்ஷன்னே நம்ம சொல்லலாம். என்ன இருந்தாலும் எஃப்ஜே கீழே தான் இருந்தார். பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் இவரை வெளியேற்றணுமா? உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் இவரோட எவிக்ஷனை பற்றி தெளிவாக பேசலாம். அது நம்ம சேனல் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டபுள் எவிக்ஷன், அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் காதல் ஜோடிகளாக இருந்தாங்க. ஆனால் இப்போ பிரிஞ்சுட்டாங்க. இப்போவே தெரிஞ்சுக்கோ செகண்ட் யாருன்னு. ஸோ தான் எனக்கு என்னென்னா, இந்த எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்நேரத்துக்கு தேவை இல்லை. இதுக்கு பதில் நீங்கள் சுபிக்ஷாவை அமுச்சு விட்ருக்கலாம். இல்லை எனக்கு கண்டென்ட்டும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. எதுக்கு சுபிக்ஷாவை 80வது நாள் வரை ரீட்டைன் பண்ணி வைக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஒன்றுமே பண்ணல. இன்ஃபேக்ட் சும்மா நாமினேஷன் வந்தாலே அவ்வளோ பயம். நாமினேஷன் வர்றது அவ்வளோ பயமா? இப்படி பயப்பட்டு நான் எந்த சீசனில் நான் அவ்வளோவா பார்த்ததே கிடையாது. ஸோ எஃப்ஜே இப்போ தான் தட்டி கேட்க ஆரம்பிக்கிறாரு. விக்ரம் மாதிரி ஆட்களை கரெக்டாக பாயிண்ட் எடுத்து பேச ஆரம்பிப்பார். இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு, அதுக்குள்ளே தூக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் நம்ம பிக் பாஸ் டீம் பார்த்தீங்கன்னா பிரஜன் அமிச்சாங்க, பிரவீன் அமிச்சாங்க. இப்போது அதே வரிசையில் எஃப்ஜே இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு, கரெக்டாக பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம விக்ரமை கொஷின் கேட்க ஆரம்பித்தார், அதுக்குள்ளே தூக்கிட்டாங்க. இவங்களாலே தான் இந்த சீசன் இன்னும் கேவலமாக போகுது. நம்மளாம் இன்னும் மாதிரி இவர் ஜெயிப்பார்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆளே நம்மளால் சூஸ் பண்ண முடியலை. உங்களுக்கு வேறு நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருக்கலாம் ஒருத்தரை. ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அவர்கிட்ட இருந்து கூட. ஏன்னா இதுவரை பார்த்த சீசனில் இவரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்ம கம்மிங் பேக் டு த பாயிண்ட். எஃப்ஜே பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் எவிக்ஷன் தாங்க. இன்னும் கண்டென்ட் கொடுத்துருப்பாரு. அவங்க பேரண்ட் உள்ளே வந்திருப்பாங்க, அவங்க ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னது ஃபைனல் டாஸ்க்லாம் சூப்பராக ஆடிருப்பார். டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க்லாம் சூப்பராக ஆடிருப்பார். மிஸ் பண்ணிட்டாங்க நம்ம பிக் பாஸ். அடுத்த சீசனில் இந்த எவிக் பண்ணுற கேங்லேருந்து மொத்தமாக சேக் பண்ணிட்டு புதுசாக ஒரு டீம் எடுத்து போட்டால் தான் நல்லது. தேங்க்யூ, பை.